சென்னை வேளச்சேரியில் இலங்கை டூரிசம் அமைப்பின் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. அப்பொழுது பேசிய இந்தியாவிற்கான இலங்கை துணை தூதர் கணேசன் நாதன், தற்பொழுது இலங்கைக்கு இந்தியர்கள் வருகை அதிகரித்துள்ளது. அதனை ஊக்குவிக்கும் விதமாக இந்தியாவின் 8 தலைநகரங்களுக்கும் ஸ்ரீலங்கங்கல் ஏர்லைன்ஸ் சார்பில் உடனுக்குடன் பயணிக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும், சென்னையிலிருந்து 1 மணி நேரத்தில் இலங்கை நகரங்களுக்கு செல்லும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் கடல் வழி பயணத்திற்கும் ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் உள்ள அகதிகள் இலங்கைக்கு திரும்பி அழைக்கும் வேலைகள் நடைபெற்று வருவதாகவும், பலதரப்பட்டோர் தாய்நாட்டிற்கு அழைக்கப்பட்டு வருகின்றனர் என்றும் தெரிவித்தார். உங்களுடைய கலாச்சாரம் அவங்க நம்மளுக்கு ஒன்றா இருக்கிறதுனால நிறைய டூரிஸ்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பண்ணுறாங்க இந்த ஸ்ரீலங்கா போகிறதுக்கு. ஆஸ் அ ட்ராவல் ஏஜென்சி ஃபெடரேஷன் நாங்களாம் வந்து நிறைய பிஸ்னஸ் வந்து இப்போது இந்த செக்டரில் நாங்கள் கொடுக்குறோம். எங்களுக்கும் நிறைய இன்கம்ஸ் எல்லாமே ஜென்ரேட் ஆகுது. மெயினாக வந்து அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி ஸ்ரீலங்கன் பீப்புள் கொடுக்குறது இட்ஸ் அமேசிங். அதுதான் எங்களுடைய என்ன சொல்கிறேன்னா அந்த கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக் ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க. ஸோ இயற்கை இருக்குது, அங்கே கடல் இருக்குது, நிறைய விஷயங்கள். அண்டு இந்த ஆன்மீகமும் இப்போது அதோடு சேர்ந்துக்கிட்டதுனால நிறைய பேர் இதுக்கு விரும்புகிறாங்க போகிறது. ஆமாம், அது எப்படின்னா நார்மலாக வந்து சென்னையில் ஈஸ்ட் எங்களோட போத் சைட். ஸோ ஒரு சீசனுக்கு வந்து ஒன் சைட் ஆஃப் ஸ்ரீலங்கா, அதாவது பேருவல மிரிச இக்கருவ சைடில் ஒரு சீசன் இருக்கும். மான்சூன் டைம் வெதர் நல்லா இல்லாத போது மற்ற சைட் பாசிக்குடா அருகம்பே சைட் வந்து நல்லா இருக்கும் சீசன். மட்டக்களப்பு, ட்ரிங்கோமலி, நிலாவெளி பீச். ஸோ பேசிக்கலி ரைட் த்ரூ 12 months ஃபுல்லாகவே வந்து எங்களுக்கு வந்து சீசன்